அந்த ரிலேஷன்ல உட்கார்றதோ, கண்டிப்பா உங்களால இந்த ஜென்மம் கிடையாது. இன்னும் நீங்க பரம்பரையா வந்தாலும் அந்த பேர எடுக்கவே முடியாது. ஏன்னா, இங்க நீங்க ஒரு வார்த்தை, இல்ல ஒரு ஒரு கட்டமைப்ப தாண்டி, உண்மையில என்ன எப்படி உணர்றாங்க மக்கள் அப்படிங்கிறது தான் இங்க நிலைச்சு நிக்குமே தவிர, அத தவிர நீங்க நீங்க என்னதான் ஷூட்டிங் வைக்கலாம், டேக் ஆக்ஷன் ஓகேன்னு கட் பண்ணி எடுக்கலாம். ஒண்ணுமே இல்ல. 1/2 மணி நேரம் வீடியோக்கு 50 கட்டு, 80 கட்டு அடிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இப்ப பண்ணணும்னு போட்டிக்கு தளபதி வந்து நின்னாருன்னு வச்சுக்கோயேன், அவர் 1 மணி நேரம் சீன பேப்பர் எல்லாமே நடிச்சுட்டு போயிடுவாரு. பட் அதுக்கு அவரு இங்க வரல. புரியுதா? இப்ப என்ன நம்ம திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு நடிகனாக இருந்தவரு, மக்கள் நலத்தின் அக்கறை கொண்ட ஒரு நடிகராக இருந்தவரு, இன்னைக்கு அரசியல்வாதியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாரு. அரசியலுக்கு என்ன முழு மூச்சா என்ன பண்ணணுமோ அதுக்கு பயணப்படுறாரு. ஒரு அரசியல்வாதின்னு தன்னை சொல்லிக்கிட்ட ஒருத்தர் வந்து, இன்னைக்கு நடிகனா மாறிக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் சினிமா நடிகரா இருந்தாலும் டிராமா ஆர்டிஸ்ட், இந்த டிவி சீரியல் ஆக்டரா மாறிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஒரு பார்த்தாலே நமக்கு தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த பார்ட்டி லான்ச்சுக்கு ஒரு ஆப் வந்துச்சு தெரியுமா? அது கூட அவர் வந்து ஒரு பெரிய மேக்கப்போ இதெல்லாம் வேர்வை ஒழிஞ்சிட்டு இருக்கும். அவர் பாட்டுக்கு கேஷுவலா எடுத்து ஒரு ஒரு இதான் என் கட்சி, இணைய விருப்பம் இருக்கவங்க இணைங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ விட்டுருப்பாரு. அதுல கூட ஒரு நாடகத்தன்மையோ, ஒரு ஒரு லைட்டிங்கோ, ஒரு செட் அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? யார கூப்பிட்டு செட் போடலாம். பட் அது இல்ல இங்க அரசியல். அத பண்றதுக்கு அவர் இங்க வரல. சோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி, அது அவங்களுக்கு பேக் ஃபயரா தான் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு செல்ஃபி எடுத்துட்டா, நானும் எடுக்கிறேன் பாருடா செல்ஃபி அப்படின்னு அது ஒரு ஒரு ட்ரால் மெட்டீரியல் அது. இன்னைக்கு நான் ஐயா நான் தான் உங்க அப்பா நம்புங்க அப்படின்னா, பசங்க பொண்ண கட்டி வை, சொத்த பிரிச்சு குடுன்ற லெவலுக்கு போய் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கூட போட்டிருந்தேன். எனக்கு மத்த எதுவும் வேணாங்க. துணை முதல்வர் போஸ்ட் குடுத்துருங்க அப்படின்னு. சோ அதேதான். ஒரு மாசம் வந்து நான் டெபியூட்டி சிஎம், ஒரு மாசம் நீங்க டெபியூட்டி சிஎம் ஆயிடுமா? இது எழுதி கொடுங்க, நாங்க அவ்வளவுதான். ஒத்துறோம். ஆமா. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா அப்பவும் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். சரி அது வேற விஷயம். அத விட்டுருங்க. பட் சொல்றேன். இந்த இந்த மாரி ஒரு ஒரு ஃபேக்னஸ் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு நம்ம பெருசா சிரத்த எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அது போலின்னு. ஸோ அத 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 கண்டு இவர வந்து ஐயா, தந்தை, தாத்தா அப்படின்லாம் யாரும் போறது கிடையாது. நம்ம இப்போ தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஒரு ஓஜி தாத்தா நம்ம பெரியார் தான். அந்த இமேஜ் அந்த மாரி உண்மையில இருந்தா தான் அது வந்து எடுபடுமே தவிர, இந்த மாரி நீங்க இல்ல வந்து ஒரு ம். இதை யோசிச்சு பாருங்களேன். இதை வந்து இது யாரு இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பா? உங்களை டேடின்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க டேடின்னு. இப்படி ஒரு இது கொடுத்தது யாரு? நீ ஏன் பதில் சொல்லிட்ட? ஒரு நிமிஷம் இல்ல ஹரிஷ் ப்ரோ, இல்ல எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. இல்ல மச்சான் எல்லாத்தையும் கரெக்டா சொன்னீங்க. ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. காஸ்டியூம் புதுசா இருக்குது. ஆ. விஜய் காஸ்டியூம் போட்டா அதுதான்டா கரெக்ட்டா சொன்னடா அந்த பாயிண்ட். இவ்வளவு ஒரு நல்லா தற்குறித்தனமா ஐடியா குடுத்தவன், ஏன்டா நம்ம சரிடா ஒரு இதுதான் பண்றீங்க. ஒரு டிஃபரன்ஸாவது இருக்கணும்னு வேற ஏதாவது பண்ண வேண்டாம். எனக்கு அதே சட்டை தான் வேணும். அதே பேண்ட் தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி, அதையும் இப்ப எதையோ போட்டு, எதுக்கு இப்படி ப்ரோ காமெடி அது கேட்டா பண்ணிக்கிட்டு ஜெகன் ஆல்ரெடி போட்டுருந்தாரு. விஜய் போடல ஃபர்ஸ்ட். ஜெகன் ஆந்திர எக்ஸ் பிரைம் இது சிஎம் ஜெகன் சரி போட்டாரு. ஜெகன பார்த்து நீ போட வேண்டியது தானே? ஏன் விஜய் போட்ட அப்புறம் விஜய் போடுற? போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு போடுற? ஜெகன பார்த்தன்னா நீ அன்னைக்கே என்ன போட்டிருக்கணும்? ப்ரோ ஜெகன் ரொம்ப வருஷமா போட்டுக்கிறா போல, இப்பதான் அங்க இது இல்ல இருக்கா? இங்க பாரேன். இது மேட்டரே கிடையாது. ஒயிட் ஷர்ட்டும் கிரீமும் நான் கூட தான் ஆபீஸ்க்கு போட்டிருக்கேன். உடனே என்ன பார்த்து போட்டேன். அது அந்த அந்த முக்கிய விஷயம் கிடையாது. இல்ல என்கிட்டயே ஒரு பேண்ட் இருக்குது. சோ இப்ப அது மேட்டர் கிடையாது. யார் அது இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டாங்கன்னா, படத்துல யாரோ ஒருத்தர் ஆக்டர் கூட தான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாரு. எம்ஜிஆர் பிளாக் அண்ட் ஒயிட்ல நடிச்சாரு. அந்த காலத்துல அவரு கூட தான் போட்டிருப்பாரு. இப்ப அது மேட்டர் கிடையாது. ஒரு ஒருத்தர் வந்து இங்க இப்ப ஒரு விஷயம் வந்து அதாவது இவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கணும் அகைன் அண்ட் அகைன் விஜய்ங்கிற பர்சனாலிட்டியோ இல்ல அந்த ஒரு ஒருத்தர் வராருன்னா அவரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுனாலையும் அவரு நடிச்ச படத்தினாலையும் மட்டும் உனக்கு இந்த கூட்டமோ இந்த ஈர்ப்பெல்லாம் வந்துராது. அந்த மனுஷன் ம். கிரவுண்ட் லெவல்லயும் இப்ப கிடையாது. அவர் வந்து பூவே உனக்காக நடிக்கிற போதுல இருந்தே நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அத மக்கள் பார்த்திருக்காங்க. அதே மாரி எல்லா ஆக்டர் கிட்டயும் வந்து மக்கள் திருப்பி எனக்கு ஏதாவது செய்யணும் உரிமையா வந்து ஒரு விக்கி ப்ரோ ஸ்பீக்கர் அக்செப்ட் ஆதா பாரு. காட்டலையே. ஓகே. சோ அவரு வந்து ஏதோ சில ஆக்டர்ஸ் கிட்ட தான் அத திருப்பி எதிர்பார்ப்பாங்க. அதாவது உரிமையா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. மக்களுக்கு நீ திருப்பி உனக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். நீ எனக்கு செய்யுன்றத மக்கள் வந்து ஒரு ஆத்மார்த்தமா எதிர்பார்ப்பாங்க. அது வந்து எம்ஜிஆர் கிட்ட எதிர்பார்த்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அத வந்து மிக சிறப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க கிட்ட எதிர்பார்த்தாங்க. அத அவங்க திருப்பி செஞ்சாங்களா? இல்ல அது வேணான்னு போனாங்களான்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அத விட்டுருவோம் கடந்து போயிடும். அதே மாரி தளபதி கிட்ட அவங்க அத எதிர்பார்க்கிறதோ, இதுவோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவரு ஒரு டிசிஷன் எடுக்குறாருல்ல, எடுத்து வராருல்ல. இந்த ஒரு ஒரு வெளி தோற்றத்தினாலயோ, அவர் போட்டிருக்க கலர் ட்ரெஸ்ஸுனாலயோ இது மேட்டர் கிடையாது. சோஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. இது எனக்கு நல்லா இருக்கு, புடிச்சிருக்குன்னு கூட அவர் போட்டுட்டு இருந்திருக்கலாம். அத எடுத்துக்கிட்டு அதுதான். நீ போட்டா மட்டும் கிளாப்ஸ் தட்டுறாய்ங்க. நான் போட்டா பண்ண மாட்டேங்கிறேன். அது தெரிஞ்சா தான் நீ ஹீரோ ஆயிடுவியே! அப்படி அது தெரிஞ்ச ஹீரோ ஐடி. அந்த அந்த மாரி அ ஒரு 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 விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் திஸ் ஃபேக்னஸ் இந்த ஒரு கட்டமைப்பு ஒரு ஃபேக்கா கிரியேட் பண்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா இங்க நடக்காது. ஏன்னா, இன்னும் அவரு வந்து
மக்கள நேரடியா சந்திச்சோ, இல்ல அதோட இத நீங்க யாருமே நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்க்கல. அது நடக்கிறபோது, அங்க வார்த்தைகளோ, கட்டமைப்போ, நாடகமோ இருக்கவே இருக்காது. ஒன்லி அந்த ட்ரூ ஃபீலிங் தான் இருக்கும். அந்த ஜெஸ்டர் தான் இருக்கும். அது வில் ஸ்பீக் 1000 வேர்ட்ஸ். சோ அதெல்லாம் இவங்களால மேட்ச்சே பண்ண முடியாது என்னைக்கும். சொல்லுங்க பாஸ் பேசுங்க. இல்ல நம்ம இவ்வளவு நேரம் ட்ரெஸ் கோடு பேசியிருந்தோம். ஓகே, எல்லாம் ஓகே தான். அந்த ட்ரெஸ் கோடுக்கு மேல அவர் போட்டிருக்காரு இல்லையா, அந்த டேக் லைன் மாதிரி சிலதெல்லாம் அதை பார்க்கணும். அவர் என்ன போடுறாரு, அப்பா எனும் பொறுப்புன்னு போட்டு சிலதெல்லாம் போட்டிருக்காரு. அதுல போனது முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாரு, கல்விக்காக நிறைய செய்ய வேண்டும்ன்றாரு. ம். செய்ய வேண்டும்னா இந்த 4 வருஷத்துல அவர் கல்விக்காக என்ன செஞ்சார்? கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையே கொடுத்தாங்க. நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆட்சியை முடிய செய்யுங்கன்னு போகுது, கேட்கிறாரு இன்னும் அது பாஸ். அவரே நிறைவேறல. நம்மகிட்ட கேட்கிறாரு. நாளைக்கு வந்தா ம் செய்யுங்க அப்படின்னு. ம் அதான் நான் 26 செஞ்சுக்கிறோம். பாலியல் குற்றங்கள் போட்டிருக்காரு. அப்பான்னு சொல்றாரு. இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட எந்த குழந்தைய தொலைபேசி மூலமாவோ இல்ல அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏக்கள் விட்டு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய இது 100க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அவர் எடுத்து ஆக்ஷன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு பண்ணிட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. அந்த குழந்தைங்களுக்கு பயம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்து வழியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க பயப்படுது. ஒரு ப்ராப்பரா நிமிஷம், நீங்க பேசிட்டு இருக்காருங்க அவரு. கேக்குது. பாஸ் பேசிட்டு இருக்காரு. கேக்குது. அடுத்து நீங்க பேசுங்க. அவர் பேசிட்டு இருக்காரு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது. சொல்லுங்க நாகராஜ். ஒரு யார் பேசுறது? ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அவரு ஜெயில ரஜினி மாதிரி ஒரு கண்ணாடி தான் போட்டு பாத்தீங்களா ப்ரோ? இதான் பாயிண்டா? இருங்க. சரி, நீங்க பேசுங்க பாஸ். கண்டினியூ பண்ணுங்க. அவர் ஏதோ கனெக்ஷன் சரியில்ல. நீங்க பேசுங்க. ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட அரசியலை சொல்றேன். ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டார். ஒரு முதல்வரோட வேலை என்னன்னா, அவர் சொல்றாருல அப்பான்னு ஒரு உரிமை நம்ம கொடுக்குறோமோ இல்லையா அவர் எடுத்துக்கிறாரு. ஆனா அப்பான்ற மாதிரி அவர் செயல்படுறாரா இல்ல. தன் பிள்ளைகள் எப்படி படிக்குது, எப்படி காலேஜ் போகுது, எப்படி கல்லூரியில் நடந்துக்குது, சுய ஒழுக்கத்துல தன் பிள்ளைகள் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் அவர் வந்து ஒரே கண்ணில் பார்க்கணும். பாஜக, அதிமுக, அந்த கட்சி இந்த கட்சி எந்த நபர்களையும் பார்க்காம தமிழ்நாட்டின் தந்தையா தன்னை அறிவிச்சுக்கிறாருல. அப்படிப்பட்ட பார்வையில இந்த கடந்த 4 வருடமா அவர் ஆட்சி செஞ்சாருன்றது கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான திமுக காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கற்பனையான ஆட்சியில தான் அது வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நடக்கக்கூடிய இஷ்யூக்கள் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வந்து பப்ளிக்கா ரியாக்ட் பண்ணலாம். அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரியாக்ட் பண்ணுவார். அங்க இருந்த போலீஸ் தூக்கி வேற இடத்துல போறதோ, அங்க இருக்கிற அதிகாரிகள் சொதப்பல் பண்ண அதிகாரிகளை நீக்கிறதோ அந்த விஷயம் நியூஸ்ல வரும். சோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்ஷன்றது வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்குது, அந்த ரியாக்ஷன்றது ஒன்று நடக்குது. சோ அடுத்தடுத்து அதிகாரிகள் அலர்ட் ஆயிடுவாங்க, அந்த இஷ்யூ நடக்காது. இன்னைக்கு என்னன்னா இந்த பாலியல் துன்பத்தை பத்தி நியூஸ் வருது, அரெஸ்ட் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இந்த டேக்லைன் போறாரு. இன்னைக்கு இதே நியூஸ் வந்து கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நியூஸ் அங்க நடந்த ஒரு நியூஸ் ஒன்று வருது. அது பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 60 மேற்பட்ட பீப்புள் செத்துட்டு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே சாராயத்தை வச்சு மயிலாடுதுறையில நடந்த பிரச்சனை வந்து 2 பசங்களை போட்டு ரெட்டை கொலை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நேற்று நைட்ல இருந்து பரபரப்பா இருக்கு. காலையில் தான் மேக்சிமம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த ரெட்டை கொலை என்ன ஆச்சு, முதல்ல வந்து ஒரு கொலை மாதிரி இருந்து ரெட்டை ஆகிட்டு ஆகிட்டு அப்புறம் என்னன்னா இது வந்து முன்விரோதம் காரணமா அந்த கொலை நடந்துக்கின்றாங்க. அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே கொடுக்குற பேட்டியில் சொன்னது, பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல 8 தடவை அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க இவங்க உள்ள போக ஒரு நாள் 2 நாள்லயே மேக்சிமம் வெளியில வர, அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள்ட்ட இவங்க போய் சண்டை போட அடிதிடலாக அது ஒரு குடும்பமே அந்த ஊர்ல வந்து அந்த சாராய பிசினஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு சாவுகள் நடந்தும் ஒரு காவல்துறை அஜாகிரதையா இருக்குன்னா அந்த பொறுப்பு கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் உண்மையிலேயே அந்த அதிகாரிகளை கட்டுப்பாடோட ஒரு இவர் சொல்ற அந்த இரும்பு கரத்தோட அவர் வழி நடத்துறாரா அப்படின்ற பெரிய கேள்வி நம்மகிட்ட எழுது. இல்ல நீங்க இது அப்பாவா இருக்கிறீங்களா, இதுல ஒரே ஒரு சர்வாதிகாரியா விஷயம். இல்ல ப்ரோ, சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுல நீங்க வந்து முதல்வரா இருந்து ஒரு இது எடுத்துக்கிறதுக்கோ விட்டுருங்களேன். ஆனா நீங்க அதுக்கு மேல ஒரு படி ஏத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க உங்க அப்பா மாதிரி அப்படிங்கிறீங்க. உங்க குழந்தைங்க நீங்க வேற ஊர்ல இருந்தா, நீங்க ஒரே ஊர்ல இருக்கீங்க. உங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க வீட்ல உட்கார்ந்திருப்பீங்களா? நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஒரு ஸ்தானம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க நீங்க அதுக்காக ஏங்குறீங்க. எல்லாமே கூட ஓகேங்க. உங்க அரசியலுக்காக நீங்க பண்றீங்களோ, ஆத்மார்த்தமா பண்றீங்களோ, அதுக்கான இதுல நீங்க என்ன நடந்துட்டு இருந்திருக்கீங்க? இப்படி அந்த அந்த குழந்தை திருப்பி கேட்கும்ல, "ஏங்க நீங்க அப்பான்னு சொல்றீங்க. அப்பான்னா இப்படிதான் வீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா?" அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சுன்னா, எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாரு? இந்த ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் கட்டமைப்பு வந்து இவங்கள என்னைக்குமே அ ஒரு ஒரு காமெடி விஷயமா தான் மக்கள் மத்தியில இருக்குமே தவிர, என்னைக்குமே சீரியஸா எடுத்துக்கவே போறது கிடையாது. அதுதாங்க ஒரு உறவு முறைன்றது வந்து இயற்கையா உருவாகணும். இப்ப நீங்களும் நானும் பேசும்போது ஒரு பந்தன் ஒண்ணு உருவாக்கி உங்களுக்கு ஒரு உறவு முறை வச்சு நான் கூப்பிடுறேன்னா அது இயற்கையா உருவாகணுமே தவிர யாரையும் போய் நம்ம வழியா திணிக்க கூடாது. நீ என்ன அண்ணன் கூப்பிடு, என்ன நீ சித்தப்பான்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடுன்னு யாரும் திணிக்க கூடாது. இயற்கையா உருவாகிற ஒரு உறவு முறை தான் என்னைக்குமே அது ஆரோக்கியமா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய நல்ல செயல்களே உங்களுடைய அந்த உறவுன்றதை வந்து அது பாதுகாக்கும். நீங்க செய்யக்கூடிய செயற்கையான மணிப்பூர்னு போட்டு வச்சுக்கிறாரு அவர் மேல. எனக்கு நான் கேட்கிறேன்,
தமிழ்நாட்டுல இவ்வளவு விஷயம் நடக்குது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 நியூஸ் பேப்பர் சிஎம் எடுத்து பார்த்தாருனாலே இந்த ஆட்சி லட்சணம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிட போகுது. எதுவுமே பார்க்காம மணிப்பூர் வரைக்கும் அவர் பேசுறாருன்னா இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இல்ல இந்தியாவோட பிரதம மந்திரியா? ஐயா, அதுதான் எனக்கு இல்ல தெரிஞ்சுக்க எனக்கு வேண்டிய புரியல. ஒரு இதுவா இருக்கு. ம். பச்சை அடிக்கிற மணிப்பூருக்கு அதான் வந்து குரல் அதான் கொடுக்கிற நீங்க இத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ட்ரெயின்ல வந்து ஒரு ம். பிரெக்னண்டா இருக்க லேடி ஒருத்தன் வந்து இது பண்றான். இது எல்லாத்தையும் கண்டுக்காம நீங்க என்ன வந்து நீங்க மணிப்பூருக்கு குரல் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு முதல்வரா தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுங்க. தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்காவாக்குங்க. நீங்க அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க. சும்மா வந்து இது கூட பிஜேபி அதான் பூங்கா இருக்கு. அதான் குமாரே, ஒண்ணு இல்ல குமாரே, இப்போ எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கேண்டிடேட் ஒரு எலெக்ஷன் வராருன்னா மணிப்பூரையோ உத்தரப்பிரதேசத்தையோ வச்சு இவங்க தேர்தல வந்து வாக்குன்றது கேட்கறது இல்ல. தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பிரச்சனையை மட்டும் தான் கேட்கறாங்க. அது எப்படி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் தாவறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா மேல கவனம் இருக்கா? உங்களோட இந்தியா கூட்டணி வச்சு நீங்க தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் இருந்துக்கிட்டு நீங்க கவனிச்சுக்கங்க. நீங்களும் சென்ட்ரலுக்கு போயிட்டு தமிழ்நாடு அம்போன்னு காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் ஓடுற மாதிரி நீங்களும் விட்டுருங்க. தமிழ்நாட்டை உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்க சீஃப் மினிஸ்டர் பார்த்து கேட்டுக்கிறோம். உங்களுடைய கவலை உத்தரப்பிரதேசத்துல மணிப்பூர் மக்கள் மேல இருந்தா நீங்க அங்க போய்ங்க. அங்க இருக்கிற மக்கள் மேல அக்கறை படக்கூடாதுலாம் சொல்லல நானு. இங்க இருக்கிற பிரச்சனையை தீர்த்து போங்க. சொந்த அப்பான்றீங்களா, சொந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த வீட்டு பஞ்சாயத்துல நீங்க மூவ் பண்ணுவாங்கன்ற 2 பேர்த்த கைப்பிக்கிறேன் பேசுறேன். இன்னைக்கு கூட மயிலாடுதுறையில வந்துட்டு சாராயம் காய்ச்சல் இருக்கானுங்க. 2 பேர் கேட்க போனவங்களே வெட்டி போட்டானுங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு வாரமா இதை பொண்ணுங்க நீ சொன்ன மாதிரி ஏதாவது ரேப் கேஸ் இதுல இருந்து கூட ட்ரெயின்ல ஒரு பிரெக்னன்ட் லேடியை கூட வந்துட்டு ரேப் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் தெரியல. அதான் அங்க மன்னிச்சிரு. இந்த கள்ளக்குறிச்சி ஷோ அப்ப என்ன ஆச்சுன்னா கலெக்டர் என்ன பண்றாரு, முன்னாடியே வந்து என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி அதாவது இந்த 60 பேர் சாவத்துக்கு முன்னாடியே கல்லாசாரம் சாப்பிட்டு சில பேர் இறந்துருக்காங்க. அந்த சாவு நடந்ததுனால கலெக்டர் என்ன பண்றாரு, முன்னறிப்பாவே வந்து இது பண்ணிட்டு இது சாராயம் குடிச்செல்லாம் சாகல, அவங்க வேற ஏதோ ஒரு உடல் உபாதையால செத்துட்டாங்க சொன்னவங்க அதை நம்பி இந்த சாவுக்கு போனவனுங்க அங்க சாராயம் குடிச்சு 64 பேர் செத்துட்டான். சரியா? அதாவது ஒரு இஷ்யூ இதனாலதான் நடக்குதுன்னு கவர்மெண்ட் 100% தெரியும். நீங்க இதை மூடி மறைச்சு என்ன பண்ண போறீங்க? சாராயம் குடிச்சனால தான் செத்துறான்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு அவமானம் வந்துருந்தனால ஒருத்தனுடைய இறப்ப வேற மாதிரி மறைச்சதுனால இன்னைக்கு அந்த ஸ்பாட்ல போய் நிறைய பேர் குடிச்சு செத்தான். அந்த அந்த ஒரு எரர்னால இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு நீங்க இதே தப்பு பண்றீங்கல்ல, என் முன்பகை காரணமா தான் இறந்தாங்க நீங்க சொன்னீங்கன்னா அதே பக்கத்து ஒரு அர்த்தம் சாராயம் காசுக்கு தைரியம் வரதானே செய்யும். இதுக்காகலாம் கேஸ் ஆகல, இதுக்காகலாம் இது ஆகல. இல்ல இப்ப என்னன்னா இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அது ஒரு நாடகம் நடத்தி அது ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறீங்க, போட்ட உடனே வாயில வெட்டுறான். அப்போ நீங்க சட்டம் ஒழுங்கு வந்து அட்லீஸ்ட் வேற ஒரு அமைச்சர் பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா கூட பரவாயில்ல, உங்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கீங்க. அப்போ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம குறைஞ்சபட்சமா ஐயோ நம்ம இவ்வளவுதான் வாக்குறுதி கொடுத்தோமே, இப்படி எல்லாம் நம்ம வந்து ப்ராமிசஸ் பண்ணுமே, அதுல ஒண்ணு கூட நம்மளால சரியா நிறைவேற்ற முடியலையே, இந்த அளவுக்கு தரம் கெட்டு போயிருக்கு சட்ட ஒழுங்கு, அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் இருக்கணும்ல. இல்ல இவருக்கு தெரியுமா டெய்லி என்ன நடக்குதுன்னு? இல்ல வெளியில இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயம் நேத்து கொடுக்குறாங்க. இருங்களேன், இப்ப ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான உணர்வு என் மூஞ்சில வெளிப்படும்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன்ல. இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. தெரிஞ்சாதானே அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கு. அவர் காதுக்கு அதெல்லாம் போதா, தெரிஞ்சுக்கிறாரா இல்ல என்னன்னு புரியல. எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்ஷன்றது ஒரு பர்டிகுலர் இடத்துல ப்ராப்ளம் ஆகுது, ஒரு அதிகாரி செயல்படலாம், அந்த அதிகாரியை டிரான்ஸ்பர் சஸ்பெண்ட் ஏதோ ஒரு அரசு ரீதியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டுல நீங்க எடுத்து என்ன பாத்தீங்க? ரீசெண்டா இப்பதான் ஒரு ஐஜி நினைக்கிற ஒருத்தர் பாலியல் இதுல அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் நடந்திருக்கு. இந்த 4 வருஷத்துல நடந்தது நீங்க ஹிஸ்டரி பார்த்துக்கவே முடியாது. எல்லாரும் பாதுகாக்க தான் செய்யுது இந்த கவர்மெண்ட். 98% வந்து நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்றாரு ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி. 98% உங்க கண் கூட யாருக்கா தெரியுதா? அந்த 98% நடந்து தமிழ்நாடு எப்படி இருக்கணும்? அந்த 98% நிறைவேற்றி இருந்தா கல்வி கடனை ரத்து பண்ணலையே, சொல்லுன மாதிரி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல, மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டண வசூல் அதெல்லாம் பண்ணல. பெரும்பாலான மேஜரான ஒரு விஷயத்தை நிறைவேற்றாம நீங்க என்ன இப்படி 90% நீங்க நிறைவேற்றிட்டீங்க? அந்த பயன்ன்றது எனக்கு வரலாம் பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரலையே இந்த கவர்மெண்டால அந்த பயன்றது. அப்போ இந்த கவர்மெண்ட் வெறும் ஃபேக்கான ஒரு விளம்பரம் தான் கொடுத்துட்டு இருக்கான். நான் அப்பா, நான் தாத்தா, நான் மாடல் அரசு அப்படின்றது வந்து ஒரு டேக்லைனும் மாசத்துக்கு ஒரு டேக்லைன் புதுசா குத்திட்டீங்களே தவிர டிஎன் கவர்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது ஒன்றும் பெருசா தெரியலீங்க. ரியாக்ஷன் ஒன்றும் தெரியல. ஒரு செகண்ட் மான்ஸ்டர் பேசுங்க. பேசுறாரா? கேக்குதா? இந்த ஹரிசனா இந்த செக்யூரிட்டி இது பத்தி பேசிட்டீங்களா? மொத்த எல்லா அரசியல் கட்சியும் பேசுறேன். இப்ப ஆனா நம்ம இந்த டாபிக்ல டாடி ரொம்ப நேரம் போயிடுச்சு. நம்ம அடியா மூவ் ஆயிடுவோம். மாஸ்டர் தான் கேக்குதா மாஸ்டர்? பேசுறீங்களா? ஓ டாடி பஞ்சாயத்து ஒண்ணும் முடியல. சரி கண்டிப்பா. டாடி மேட்டர் இப்பதான் முடிச்சிருக்கோம். சரி டாடியை முடிச்சு விட்டோம். டாடி கிட்ட 200 ஸ்டார்டிங்ல 200 ரூபாய் கேட்டேன். டாடி இன்னும் அனுப்பவே மாட்டாரு. யூகேல இருந்து 200 ரூபாய். இல்ல ப்ரோ, நான் அவரோட சொல்லிக்கிறேன்.
அவங்க உட்காந்து ஸ்டேல பாத்தீங்கன்னா காலு மேல காலு போட்டு அது ஒரு ஸ்டைல உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு வீடியோ அது ஒரு வீடியோ அது உங்க கண்ணுக்கு அது உங்க கண்ணுக்கு ஸ்டைலா தெரிஞ்சுச்சா? எனக்கு தெரியல முதல்ல. இல்ல நான் bro, கேட்டுக்கிறேன். அல்ல அது காலு மேல கால போட்டுட்டே ஒரு இதா உட்காந்து பாருங்களே அவங்க மக்களை சந்திக்க போறாங்க. சரி ஏங்க இவர் சந்திச்சாங்க. இவரை பார்த்தா 71 இல்ல இவரை பார்த்து 71 வயசுன்னு யாராவது நம்புவாங்கதான் கேட்டாங்க. ஏங்க அதை பார்த்து கூட உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டைலா தெரியல அவ்வளவு எங்க என்ன நினைச்சாங்க? பேசுறீங்க? அப்படிதான் சொன்னாங்க. போட்டோ ஷூட் நடத்த போட்டோ ஷூட் நடந்தா நம்மளால முதல்வர் வந்து ஒரே குஷி ஆயிடுவாப்ல. போட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது ப்ரோ? எங்க அவருக்கு அந்த காலத்துல ஆசை இருந்திருக்கும். அப்போ வந்து வசதி இல்ல, பண்ண முடியல. இப்ப பண்ணிக்கிறாரு, விடுங்க. அதாவது நம்ம அண்ணனுக்கு பாலிடிக்ஸ் போகணும்னு அரசியல், இவருக்கு சினிமா போகணும்னு அரசியல். ஆண்டவன் என்ன பண்ற, ஸ்டார்டிங்ல 2 பேரும் ரூட்டை மாத்தி விட்டான், வேற எதுவும் இல்ல. ஆனா கரெக்டா எந்த ஏரியாக்கு போனோம் இப்ப வந்துட்டு இருக்காங்க, அதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வேற எதுவும் எது அரசியல் அன்புள்ள வந்தா இவர் ஷூட்டிங் போறாரு, அது பாலிடிக்ஸ் அப்பா என்ன அன்புள்ள பாப்பாவா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் அப்பா சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நடந்துக்கு ப்ரோ. திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து பாலியல் வன்கொடுமை ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு வந்து அங்க உள்ள பேராசிரியர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க அந்த ஆசிரியர் வந்து பேராசிரியர் வந்து. இந்த மாதிரி விஷயமா இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி 1வது படிக்கிற ஒரு சின்ன குழந்தை வந்து அங்க உள்ள ஒரு ஆசிரியர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காப்ல. இந்த மாதிரி மட்டும் 3 விஷயம் நடந்திருக்கு ப்ரோ. ஒரு இல்ல ராஜ் ப்ரோ இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாங்களா அவங்க சைட்ல இருந்து? எதுவுமே எடுக்கல bro. இது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு டேக் ஓகே ஆக்ஷன் எடுத்தாங்களே. அந்த ஆக்ஷன் சொல்லல, அப்பா ஆக்ஷன் கேட்கல, இந்த ஆக்ஷன் கேக்குறேன். நீங்க ஆக்ஷன் கேக்குறீங்களா இல்ல அப்பா ஆக்ஷன் கேக்குறீங்களா? தெளிவா சொல்லுங்க சார். சரி அண்ணா, கொஞ்சம் 500 ரூபாய் கம்மியா இருக்கு, அப்பா கிட்ட சொல்லி ஒரு 500 ரூபாய் போட்டுட்டு சொல்லுங்க ஜிபேல. டேய் இருடா, போஸ்டிங் அப்ப கேட்டிருக்கேன். எனக்கு வந்த அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா கிட்ட என்னடா இப்படி பங்கு போட்டு பிரிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம் குமார் இல்ல மிஞ்சி போனா 200 ரூபாய் ஜாமந்தரி பாக்ஸ்ல தருவாரு. இதெல்லாம் போகாம இன்னொரு சொத்துல வந்து கீழ 2 அண்ணன் இருக்காரு, சரத்குமார் சங்கர் அண்ணன் ஓடுவார்ல இருக்காரு. அவர் ஆட்டு குச்சி 100 போடுறாரு அப்பான்னு சொன்னா. ஆமா யாரும் எடுத்து நம்ம யாரும் எடுத்து போட்டுருந்தாங்க அந்த நான் பேசுறது கேக்குது அப்பா. சரி டேய், இவன் ஒருத்தன் யாருன்னா அவர் கை காமிச்சிருக்காரு. அவரு ஸ்பாட் அவுட் பண்ணி இருக்காரு யாருன்னு. அங்க வந்து சென்ட்ரல்ல இருக்கிறதுல பிஜேபியும்